கோமூத்திரம் பிபாமி அப்படின்னாராம். உடனே போய் அங்கே மாட்டில் சிவாஸ்தானத்தில் கோமூத்திரத்தை எடுத்துன்னு வந்தாராம். கடன்னு குடிச்சாராம். 15 நிமிஷத்தில் தொடர்ந்து போயிடுத்தான். அதனால் ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், டைஜஸ்டிவ், இந்த ஸ்டொமக் இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரம், இது மாதிரி பல இதுக்கு நமக்கு கோமயம்ங்கிறது நமக்கு பெரிய மெடிசன். இந்த மெடிசனல் வேல்யூ நம்ம எடுத்துக்கணும். தற்போதைய செய்தி. பசுமாட்டின் கோமியம் என்பது மருந்தாகும். சென்னை ஐஐடி இயக்குனர் காமகோட்டி மீண்டும் விளக்கம். சில நாட்களுக்கு முன்னதாக ஐஐடி இயக்குனர் காமகோட்டி கோமியம் குடித்தால் காய்ச்சல் வராது என்றும் உடலுக்கு நல்லது என்றும் பொங்கல் விழா சமயம் கருத்து தெரிவித்திருந்தார். அது குறித்து பல்வேறு விமர்சனங்கள் பல்வேறு மருத்துவர்களும் அரசியல் கட்சியினரும் தெரிவித்திருந்த இந்நிலையில் மீண்டும் சென்னை ஐஐடி இயக்குனர் காமகோட்டி விளக்கியிருக்கிறார். இது ஆங்கில மருத்துவத்தின்படி நிரூபிக்கப்பட்ட விஷயம் என்றும் பஞ்சகவ்யம் உண்பதும் சென்னை ஐஐடி இயக்குனர் காமகோட்டி தெரிவித்திருக்கும் முக்கியமான கருத்து, பஞ்சகவ்யத்தில் மருத்துவ குணங்கள் உள்ளன என்பதற்கான ஆதாரங்கள் என்னிடம் இருக்கின்றன. இது நான் சொல்வது மட்டுமல்ல, ஆங்கில மருத்துவ ஆராய்ச்சியின் வழியாக கோமியம் குறித்த தகவல் வந்திருக்கிறது என்றும் இது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் கீதன் தரும் தகவல்களை கேட்கலாம். சென்னை ஐஐடியோட இயக்குனர் காமகோட்டி சில தினங்களுக்கு முன்பு கோமியம் என்பது நல்லது, காய்ச்சல் வராது, பல்வேறு நல்ல விஷயங்கள் கொண்டது, மருத்துவ குணம் கொண்டது என்று தெரிவித்திருந்த நிலையில் பல்வேறு சர்ச்சைகள் வந்தன. மீண்டும் தற்போது காமகோட்டி இது ஆங்கில மருத்துவ பரிசோதனைகளின்படி நிரூபிக்கப்பட்டது, பஞ்சகவ்யம், கோமியம் போன்றவை, இது நமது கலாச்சாரத்தின் அடிப்படை என்றும் கூறியிருக்கிறார். உங்களின் புதிய தகவல்களோடு இணையலாம் கீதன். வணக்கம். அண்மையில் சென்னை ஐஐடி இயக்குனர் கோமியம் குறித்து பேசியிருந்த கருத்து என்பது ஒரு விவாத பொருளை ஏற்படுத்தியிருக்கின்றது. குறிப்பாக கோமியத்தை நான் குடிப்பேன் என்கின்ற கருத்தை மாட்டுப் பொங்கல் தினத்தன்று அவர் பேசியிருந்தார். இது தொடர்பான செய்திகள் நம்ம அண்மையில் வெளியிட்டிருந்தோம். இந்த இது தொடர்பாக பல்வேறு விமர்சனங்கள் ஐஐடி இயக்குனர் மீது வைக்கப்பட்டது. குறிப்பாக அறிவியலுக்கு அப்பாற்பட்ட கருத்துக்களை ஐஐடியினுடைய இயக்குநராக இருக்கக்கூடிய காமகோட்டி முன்வைத்து வருவதாக பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. இந்த நிலையில் இன்று சென்னை ஐஐடியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் ஐஐடி இயக்குனர் காமகோட்டி கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்திருக்கின்றார். அப்போது செய்தியாளர்கள் அவர் கோமியம் குடிப்பது குறித்து அந்த கேள்வியை முன்வைத்த பொழுது இது தொடர்பாக அமெரிக்காவில் அறிவியல் பூர்வமாக ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு அவை அறிவியல் இதழ்களில் பரிசீலிக்கப்பட்டுள்ளதாகவும் அது தொடர்பான ஆராய்ச்சி முடிவுகளுக்கான அந்த கட்டுரை என்பது தன்னிடம் ஆதாரமாக இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக சில பண்டிகை காலங்களில் வரக்கூடிய அந்த நிகழ்வுகளின் போது இது போன்று அந்த கோமியம் மற்றும் பஞ்சகவ்யா எனப்படக்கூடிய அந்த பொருட்களை தான் எடுத்துக்கொள்வதாகவும் தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பாக எதிர்மறையான கருத்துக்கள் வருவது குறித்து தான் பதிலளிக்க விரும்பவில்லை என்றும் இந்த விஷயத்தை பொறுத்தவரை அவர் திடமாக இருப்பதாக அவர் தன்னுடைய கருத்தில் உறுதியாக இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். இப்பொழுது எழுதியிருக்கக்கூடிய விவாதம் கூட நேர்மறையாக தான் பார்ப்பதாகவும் இதுக்கு தொடர்பான கோமியம் குடித்தால் அல்லது பஞ்சகவ்யம் போன்றவை எடுத்துக்கொண்டால் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படும் என்பது குறித்து ஆராய்ச்சிகள் கூட ஐஐடியில் மேற்கொள்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் ஐஐடி இயக்குனர் தற்பொழுது தெரிவித்திருக்கின்றார். எனவே ஐஐடி இயக்குனர் இந்த பஞ்சகவ்யம் அல்லது கோமியம் என்று சொல்லக்கூடிய அந்த பொருட்களை எடுத்துக்கொள்வது குறித்து அவர் ஏற்கனவே தெரிவித்திருந்த கருத்தில் மீண்டும் உறுதியாக இருக்கின்றார். அதே போல அவர் இது தொடர்பான ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு அது தொடர்பான ஆவணங்களும் தன்னிடம் இருப்பதால் அந்த அடிப்படையிலேயே இந்த கருத்தை அவர் பேசியிருப்பதாகவும் இன்று அவர் மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கின்றார். நன்றி கீதன். ப. சிதம்பரம், பொன்முடி போன்றோர்கள் இதற்கு எதிர்ப்பு கருத்து தெரிவித்திருந்தாலும் அறிவியல் ரீதியாக அமெரிக்காவின் ஆய்வே சொல்கிறது என்பதை மீண்டும் அவர் உறுதிப்படுத்தியிருக்கும் புதிய தகவல்களை தந்ததற்கு நன்றி கீதன்.